ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கார்டன் செடிகளையெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கத்திரி செடி, செடி பூக்கள் எடு, இந்த பூக்கள் எல்லாம் எடு, சரியா? செம்பருத்தி பூ சாமிக்கு வைக்கிற செம்பருத்தி பூக்கள். அழகு நிலையம் பூ, அழகுக்கு 10 மணி ரோஜா. ஒரு வித்தியாசமான சங்குப்பூ, மஞ்சள் சங்குப்பூ. மயிலாண்டி, இது எல்லாத்துக்கும் உபயோகமானது. வெத்தலை நம்ம நல்லது, வீட்டில் வைக்கிறது. இது கொய்யா, உடம்புக்கு நல்லது, நம்ம சத்தானது, சரியா? அது தெவுராகப்பட்டது, உடம்புக்கு நல்லது, ப்ரெஷரை இறக்கும். வேப்பமரம், பப்பாளி, எல்லாம் உடம்பை சுத்தம் பண்ணுறது. இந்த பப்பாளி மரம் பழங்கள் உடம்பை சுத்தம் பண்ணுறது. அங்கே வேப்ப மரம் சாமிக்கு வசுவது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். அழகான ரோஸ் செடி, பூவு வந்தால் கொத்தாக பூக்கும். மான் கண்ணு, கத்தாழை, எல்லாம் ரொம்ப ஒசையானது. மாங்கன்று, இலை, இது ஒரு தாமரை இலை மாதிரி அழகாக இருக்கிறது, விதவிதமாக இருக்கிறது. இது துளசி, இது ஒரு சாமிக்கு வசந்தது, வீட்டில் வைக்கிறது நல்லது. இது என்ன பிளான்ட்வா? இது என்ன பிளான்ட் வச்சுருக்கீங்க? இது 6 மாதத்துக்கு இருக்க பூக்கள் எடுக்கும். ஆனால் பூத்துதுன்னா 4 பூ வச்சாலும் நல்லது, மனமும் நல்ல மனமாக இருக்கும். இது பூத்து கொண்டே இருக்கும். பிரண்டி செடி, இது குடலை சுத்தம் பண்ணும், நோவு நொடி இல்லாமல் நல்லா இருக்கும், உடம்புக்கு ஆரோக்கியமானது. இது ஒரு பூக்கு, நல்லா அழகாக கொத்தாக இருக்கிறது, சாமிக்கு உபயோகம் உள்ளது. இது ஒரு சின்ன செம்பருத்தி, மல்லிப்பூ மாதிரி. இது மல்லிப்பூ செடி. இது போட்டால் நல்லா உபயோகத்துக்கானது, விலையும் இருக்கும். செடி தலையில் வச்சா நல்லாவும் இருக்கும். ஜாதி முல்லை, ஆனால் பூ இல்லை, தளர்ந்து இருக்குது. இது போட்டால் நல்லா இருக்கும், ஒரு பூ போட்டாலும் மனமும் நல்லாக இருக்கும். அது என்னதுவா? அது நகப்பரம், குழம்புக்கு டேஸ்டாகவும் இருக்கும், நல்லது, உடம்புக்கு நல்லது. தெவுரானது, கசப்பு தெவுரு 2 கலந்தது, நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. இது என்ன வரவா? அது நகமரம், நகப்பழம், அதுவும் தெவுரு, உடம்புக்கு நல்லது. சாப்பிட்டா நல்லது, ப்ரெஷர் இறங்கும். இது பருப்பு சாம்பாரில் போடுறது. இந்த என்னது? கீரை,
ம். பாலக்கீரை. பாலக்கீரையா? ம். அடுத்து பருப்பில் வச்சு சாப்பிட்றது. அடுத்தது வாழை. ம். இது எல்லாத்துக்கும் உபயோகமானது. தண்டு, பழம், இலை எல்லாத்துக்கும் உபயோகமானது. சரி. அது செம்பருத்தி பூ. இது வந்து தனி. அதுவும் பாலக்கீரையா? எது? ஆமாம். கீழே பாருங்க. ஆமாம், இதுவும் பாலக்கீரைமா. பார்த்தீங்கன்னா இது எலுமிச்சம்பழம், லெமன் ட்ரீ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுருக்குது. நிறைய பிஞ்சு. 1 2 அந்த டயத்துக்கு இதை நல்லா பறித்து நம்ம ஓய பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பறித்து இன்னும் ஓயத்துக்கு நம்ம எப்போ பயன்படுது. சரியா? ம். சரிவா. வாங்கிட்டு வந்த கிளீன் தான் இருக்குதா? வாங்கிக்காம பறிச்சு. வா. இது தென்னை மரம். தென்னை மரம். ம். ஆனால் காய் பூவை பிடிச்சி அது 6 மாதம் 40 நாள் கழிச்சா அது காய் உபயோகத்துக்கு, குழம்புக்கு, எல்லாத்துக்கும் சாப்பிடலாம், இளநீர் சாப்பிடலாம், எல்லாத்துக்கும் உபயோகமானது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சரியா?